பெண்கள் வந்து மெட்டியை வந்து காலில் அணிவதனால நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை வந்து முற்றிலும் தீர்வு ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? கண்டிப்பாங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. முன்னோர்கள் காலத்தில் ஆண்களுடைய அணிகலன்களாக இருந்தது. ஏன்னா வந்து தான் ஒரு கல்யாணம் ஆன ஆண் அப்படிங்கிறத காட்டுவதற்காக ஆண்கள் வந்து மெட்டி அணிஞ்சாங்க. பெண்கள் வந்து தான் ஒரு கல்யாணம் ஆன பெண் அப்படிங்கிறத காட்டுவதற்கு அவங்க வந்து வகுரில் வந்து குங்குமமும் கழுத்தில் வந்து தாலியும் அணிஞ்சாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து அதிகமாக அணியறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து மெட்டி வந்து பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலை தான் நம்ம அணிவோம். ஏன்னா வந்து அந்த விரலில் இருக்கிற நரம்பு வந்து நம்ம கர்ப்பப்பை இருக்கு இல்லைங்களா, அதோட சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த நம்ம மெட்டி அணிவதன் மூலமாக இந்த மெட்டில் இருக்கிற ஒரு வகையான காந்த சக்தி வந்து நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்வு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மைங்க. பெண்கள் வந்து அணியக்கூடிய அணிகலன்களில் மிக முக்கியமானது ஒன்று தாலியும் மெட்டியும் தான். கல்யாணம் ஆன பெண்கள் வந்து தாலியும் மெட்டியும் இல்லாமல் இருக்கக்கூடாது. தங்கத்தில் அணிகலன்கள் அணியிறீங்களோ இல்லையோ, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளாவது காலில் வந்து மெட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. மெட்டி அணிஞ்சிக்கோங்க. ஏன்னா வந்து திருமணம் ஆன பெண்கள் வந்து காலில் மெட்டி இல்லாமல் தன்னுடைய கணவருக்கு சாதம் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மெட்டி வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா வந்து நம்ம ஆரோக்கியத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கு இல்லைங்களா, நமக்கு ஆரோக்கியமும் முக்கியம் தானே. பயன்படுத்துங்க. தேங்க்யூ.